ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிகப்பு ரோஜா சேனல். நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மெனுவும் காலைல டிஃபன் தான் பார்க்க போகிறோம். காலையில் டிஃபனுக்கு குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு வெங்காயம் போட்டு வதக்கி அதில் மாவில் போட்டு கலக்கலாம்னு சொல்லிட்டு இதையும் கட் பண்ணி வச்சிட்டேங்க. மதியானம் லஞ்சுக்கு நேற்று எல்லாம் ஹெவியாக சாப்பிட்டதால் நேற்று ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாங்க இல்லையா, அதுக்காக சிம்பிளாக தான் கேட்டாங்க. நான் புதினா துவையல் அரைச்சி வச்சு அது இருந்தது, அதை தாளித்து சாதம் கிண்டி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வறுத்து மிளகாத்தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் முட்டையை வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். குழி பணியாரத்துக்கு லைட்டாக இது வதக்கலாங்க. கேரட்டையும் வெங்காயமும் லைட்டாக ஒரு வதக்கி அதில் மாவில் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, இது ஒரு கேரட்டுங்க, மீடியம் சைஸ் கேரட் ஒன்று, இது ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, கடலப்பருப்பு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேங்க. கடலப்பருப்பு நீங்கள் வேணுன்னா போட்டுக்குங்க, வேணான்னா போட வேணாம். நான் கடலப்பருப்பு போட்டு தான் எப்பயுமே அந்த குழி பணியாரத்துக்கு செய்வேன். ஒரு கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயமும் போட்டுடலாம். ரொம்ப வதங்க வேணாங்க, லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவு வதங்கினா போதும். கேரட்டு போட்டுடலாம். இதை நம்ம அப்படியே பச்சையாகவே கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி தாளித்து போட்டோம்னா அது ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஒரு லைட்டாக வதக்கி போடுறேன். முட்டை வறுவலுக்கு தோசைக்கல்ல வச்சு நல்லா தோசைக்கல் சூடு ஏறிட்டு இப்போ கட் பண்ணி வச்ச முட்டையை அதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு வந்தது. இது ஆறந்ததும் மாவில் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக சூடு ஆறிட்டு இப்போ இதில் மாவில் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இட்லி மாவு தான். இட்லி மாவு லாஸ்ட்டாக புளிச்சு கொஞ்சமாக இருக்கிற மாவில் இந்த மாதிரி ஊத்தாப்பம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குழி பணியாரம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்லாம். காலையில் ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் இது. குழி பணியார சட்டி வச்சு நல்லா சூடு ஏறிட்டு இதில் நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றி சுட்டோம்னா தான் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் நெய் போட்டே சுடுங்க. இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க. இது புதினா துவையல் அரைச்சி வச்சதை கொஞ்சமாக தாளிச்சிக்கலாங்க. இப்போ ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ அரைச்ச புதினா துவையலை அதில் போட்டுடலாம். இது நல்லா வெந்துடுது. இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க.
இது தாங்க நம்ம வீட்டு லஞ்சு மெனு. இப்போ வந்து லஞ்சு பேக் பண்ணிக்கலாம். புதினா சாதம், காலையில் இது தொட்டுக்கிறதுக்கு முட்டை வறுவலுங்க. காலைல டிஃபனுக்கு குழி பணியாரம் ஊற்றி அதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ லஞ்சு பேக் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் எப்பயுமே வெரைட்டி ரைஸ்னால் 1 கப்பு தயிர் சாதம் தான் வைக்கணுங்க. அதனால் அவருக்கு வந்து 1 கப்பு புதினா சாதம், 1 கப்பு ஒயிட் ரைஸு, தயிர் இதிலே வச்சுருக்கேன். அது வந்து தொட்டுக்கிறதுக்கு முட்டை. வீட்டு லஞ்ச் மெனு இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.